உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ஜீ5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கார்த்திக் பத்தி ஏதாவது தெரிஞ்சுதா? அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடிஞ்சுதா சார்? இல்ல மாயா, இன்னும் கிடைக்கல. சந்தேகப்படுற எல்லா இடத்துலயுமே விசாரிச்சாச்சு. இப்ப வரைக்கும் எந்த ஒரு க்ளூவும் கிடைக்கல. ஆனா கண்டிப்பா அவன் இந்த ஊரை தாண்டி போயிருக்க முடியாது. ஆமா சார், கார்த்திக்க புவனேஸ்வரி ஊருக்குள்ளதான் எங்கேயோ தங்க வச்சிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் புவனேஸ்வரிய ஒரு லேப்டாப் ஷாப்ல பார்த்தேன். லேப்டாப் ஷாப்லயா? ஆமா சார், அவங்க ஒரு புது லேப்டாப் வாங்கிட்டு போனாங்க. அவ எதுக்கு அதெல்லாம் வாங்குறா? கண்டிப்பா அவங்களுக்காக வாங்கியிருக்க போறதில்ல, அத கார்த்திக்கு கொடுக்க தான் வாங்கியிருக்கணும். எந்த கடையில வாங்கினதா சொன்னீங்க? நம்ம ஊர் பஸ் ஸ்டாப் பக்கத்துல ஒரு மார்க்கெட் ரோடு இருக்குல்ல, அங்க ஒரு எலக்ட்ரானிக் கடையில இருந்துதான். நான் அந்த கடையில விசாரிக்க சொல்றேன். சீக்கிரமா அந்த கார்த்திகை கண்டுபிடிக்கணும் சார். பெரியம்மாவோட ஜாமீன் முடிய இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு சார். எனக்கும் அது தெரியும் மாயா. அவங்க மேல குற்றம் இல்லைன்னு நிரூபிக்க வேண்டிய கடமை எனக்கும் இருக்கு. சார், எதுக்கு எங்களை வர சொன்னீங்க? ஒரு சின்ன விசாரணை. இதுக்கு மேல விசாரிக்கிறதுக்கு என்ன சார் இருக்கு? எங்க வீட்டு பையன் எங்களை விட்டு போயிட்டான். கொலை பண்ணவங்கள ஜாமீன் கொடுத்து வெளியே விட்டு வச்சிருக்கீங்க. சுத்தி வளைச்செல்லாம் பேச விரும்பல. நான் நேரடியா விஷயத்துக்கு வரேன். உங்களுக்கும் ரகுராம் சாருக்கும் இருக்கிற பகை இந்த ஊருக்கே தெரியும். அதுக்காக அவங்க ஃபேமிலியை பழி வாங்கணும்னு கார்த்தியை ஒளிச்சு வச்சு இந்த டிராமா ஆடுறீங்க. Am I right? சார், என்ன சொல்றீங்க? கார்த்திகை நீங்களே ஒப்படைக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. இல்லைன்னா உங்க மேலேயும் கேஸ் விழும். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க? கார்த்திக் இறந்து போய் ரொம்ப நாள் ஆகுது. கொன்னு புதைச்சிருக்காங்க. பாடி எடுத்து கொடுத்ததே நீங்க தானே சார்? அப்படிதானே எல்லாரையும் நம்ப வச்சிருக்கீங்க. எனக்கு அப்பவே டவுட் இருந்தது. போஸ்ட்மார்ட்டம் கூட பண்ண விடாம அவசரமா பாடியை எரிச்சிருக்கீங்க. அப்பவே ஏதோ தப்பா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. கார்த்திக் உயிரோட தான் இருக்கான். மாயாவும் அவனை பார்த்திருக்காங்க. இவ சொல்றத நம்புறீங்களா நீங்க? அவ பெரியம்மாவை காப்பாத்துறதுக்கு இப்படி ஒரு கதை சொல்லிக்கிட்டு இருக்கா. நாங்களே எங்க வீட்டுல ஒரு வாரிசை இழந்துட்டு நிக்கிறோம். எங்க மேல பழிய போடுறீங்க? அது ஒண்ணும் இல்லம்மா. சாரு அந்த குடும்பத்தோட விசுவாசியாச்சே, அதனாலதான் அவங்கள காப்பாத்த பாக்குறாரு. விசுவாசிதான், ஆனா என் வேலைக்கு விசுவாசி. என்னைக்கும் யாருக்காகவும் நான் என் நேர்மையை விட்டு கொடுத்ததே கிடையாது. உங்க பையன் கார்த்திகை நீங்களா ஒப்படைச்சிட்டா உங்களுக்கு நல்லது. நானா பிடிச்சிட்டா உங்க மொத்த ஃபேமிலியும் ஜெயிலுக்கு போக வேண்டியதுதான். நாங்க ஏன் போகணும்? இவ குடும்பம் தான் கொலகார குடும்பம். யார கொலகார குடும்பங்கிற? என் குடும்பத்தை பத்தி ஏதாவது பேசுன அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய், என்னடி என்ன பண்ணுவ? நீங்க கொலகார குடும்பம் தான். மொத்தமா ஜெயிலுக்கு போக தான் போறீங்க. மேடம், இது ஸ்டேஷன். உங்க இஷ்டத்துக்கெல்லாம் சத்தம் போடக்கூடாது. கார்த்திகை நீங்களா ஒப்படைச்சிட்டா உங்களுக்கு நல்லது. நான் கண்டுபிடிச்சேன், உங்களையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணுவேன். இங்க பாருங்க சார், எங்க வீட்டு பையனை அந்த குடும்பம் கொன்னு இருக்கு. அவங்களுக்கு தண்டனை கிடைக்கணும். நீங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்கன்னு அவங்கள காப்பாத்துறதுக்கு என் பையன் உயிரோட இருக்கான்னு மட்டும் சொல்லிக்கிட்டு இருக்காதீங்க. அப்புறம் நான் எஸ்பி ஆபீஸ்ல போய் உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க வேண்டியது இருக்கும். பாத்துக்கோங்க. அண்ணே, வாங்கன போலாம். சார், பாத்தீங்களா எப்படி பேசிட்டு போனாங்கன்னு? தன் மேல தப்பு இருக்கிறவங்க தான் இப்படி மிரட்டி பார்ப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை என் சர்வீஸ்ல பார்த்துட்டேன். விடுங்க, பார்த்துக்கலாம். கார்த்திக் இருக்கிற இடம் தெரியற வரைக்கும் தான் இவங்களோட பித்தலாட்டம் எல்லாம். அந்த கார்த்திக் பொண்ணுங்க விஷயத்துல ரொம்ப வீக் சார். அவன் கண்டிப்பா ஏதாவது தப்பு பண்ணுவான், வெளியே வருவான். நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவனை தேடி பாக்குறேன். ஏதாவது தெரிஞ்சதுன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் சார். நாங்க வரோம் சார். போயிட்டு வரேன்ப்பா. போயிட்டு வா.
ஏய், என்ன என்னமோ உண்மையை கண்டுபிடிப்பேன்னு சவால்லாம் விட்ட? அதுக்குதான் இந்த போலீஸ் கூட சேர்ந்து பிளான் பண்றியா? கார்த்திக்க போலீஸ் இல்ல, யார் வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. நீ திரும்ப ஜெயிலுக்கு போக தான் போற. இந்த ஊரே உன் குடும்பத்தை கொலகார குடும்பம் தான் சொல்லும். உன் குடும்பம் சுக்கு நூறா உடையும். அதை நான் பார்க்க தான் போறேன். உன்னை ஜெயிலுக்கு அனுப்பி இந்த ஊரை விட்டு உன் குடும்பத்தையும் விரட்டுறனா இல்லையான்னு பாரு. வாய மூடு. உன் கனவு என்னைக்குமே பலிக்காது. என் குடும்பத்தை அழிக்கணும்னு நினைச்சு நீதான் அசிங்கப்பட்டு நின்னுருக்க. இந்த தடவையும் அதுதான் நடக்கும் பாரு. என் குடும்பத்தெல்லாம் நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. என் பெரியம்மா மேல எந்த தப்பும் இல்லைன்னு சீக்கிரமே நிரூபிச்சு காட்டுறேன். ஜெயிலுக்கு போக போறது உன் குடும்பமா தான் இருக்கும். ஓ, சவால் விடுறியா? அதையும் பார்த்துலாண்டி. பார்க்கலாம். பார்வதி, எப்படி இருக்க? இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப சிவராமன் பஞ்சாயத்து தலைவர் ஆயிட்டாரு. ஆமா. ரொம்ப வருஷமா ரகுராம் பின்னாடியே கை கட்டி நின்னுட்டாப்ல. எங்க அப்படியே இருந்துருவாரோன்னு நினைச்சேன். பரவாயில்ல, இப்ப அவருக்குன்னு ஒரு மரியாதை கிடைச்சிருக்கு. பார்வதி, ரொம்ப சந்தோஷமா? சகல தலைவர் ஆயிட்டார்ல, நீ நினைச்சதெல்லாம் நடந்துருச்சுல, சந்தோஷமா இருக்கல்ல? அது எப்படி மாமா சந்தோஷம் இல்லாம இருக்கும்? ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இனிமே ஊர்ல ரகுராம் இருந்த இடத்துல சிவா இருக்க போறாரு. வீட்ல ஜானகியோட இடத்த நீதான் எடுத்துக்கணும். ஆமாமா, வீட்டு அதிகாரம் எல்லாம் அந்த அம்மாட்ட தானே இருக்கு. அது உன் கைக்கு இல்ல வரணும். இப்ப கூட கவனிச்சேன், தலைவர் பொண்டாட்டின்னு கூட யாருமே மதிக்கல. உனக்கு ஒரு வணக்கம் கூட சொல்லாம போறாங்க. பாரு பார்வதி, அந்த வீட்டோட நிர்வாகம் முழுசும் உன் கைக்கு வரணும். அப்பதான் இந்த ஊருக்காரங்க எல்லாம் உன்னை மதிப்பாங்க. இல்லனா இன்னும் எத்தனை நாளைக்கு நீ இப்படியே இருப்ப? உன் குடும்பத்துல எத்தனை பேர் வேணாலும் இருக்கலாம். ஆனா அந்த வீட்டோட சாவி யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் மரியாதை கிடைக்கும். அது உன் கைக்கு வரணும். ஆமாமா, தாவி உன் கைக்கு வந்தாதான் வரவு செலவெல்லாம் உன்னை கேட்டு நடக்கும். தயவு செஞ்சு அதை எப்படியாவது கேட்டு வாங்குற வழியை பாரு. அப்பதான் அந்த வீட்டுல இருக்கவங்களும் உன்னை மதிப்பாங்க. நான் ஏதோ குடும்பத்துல பிரச்சனை வரணுங்கிறதுக்காக சொல்லல பார்வதி. அந்த வீட்ல நீ ஒரு மருமக தான். உனக்காக மரியாதை உனக்கு கிடைக்கணும்னு தான் சொல்றேன். நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத என்ன? இல்ல, எனக்கு புரியுது. ஏங்க, அதெல்லாம் பார்வதி கெட்டிக்கார பொண்ணுங்க. என்ன செய்யணும் எப்ப செய்யணும்னு அவளுக்கு நல்லாவே தெரியும். நான் வரேன் மாமா. வாமா. வரேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.